ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. நானும் ஈரோடு வந்துட்டேன். பூவாவுக்கு வந்துட்டு மொட்டை போடுறதுல எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் மொட்டை போட்டிருக்கிறீங்கல்ல, அங்கே போடலாம்லே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒடிசாவில் வந்துட்டு குலதெய்வம் கோயில் எங்களுக்கு குலதெய்வம் யாருன்னாக்கா வந்துட்டு லக்ஷ்மி நாராயணி தான். அவங்க அந்த கோயிலில் வந்துட்டு மொட்டை போட மாட்டாங்களாம். அதனால் சிவன் கோயிலில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு மொட்டை பூவாவுக்கு போட்டோம். ஆனால் ஒடிசாவில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு எப்படி மொட்டை போடுவாங்கன்னா, ஃபுல்லாக எடுக்க மாட்டாங்க முடியை. கொஞ்சமாக அந்த உச்சியில் இந்த சைடில் கொஞ்சமாக இவ்வளோ இந்த பிறந்த முடி வச்சு தான் மற்ற முடியை எடுப்பாங்க. ஃபுல்லாக வலிச்சு விட மாட்டாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், ஃபுல்லாக வலிக்க சொல்லிட்டேன். ஸ்வயம் கூட சொல்லியிருந்தாங்க, ஃபுல்லாக எடுக்க வேண்டாம், நம்ம வந்துட்டு அடுத்து முருகன் கோயிலுக்கு மொட்டை போடுறோம்ல, அந்த பிறந்த முடி கொஞ்சமாக வச்சுக்கணும், அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த முடியோட சேர்த்து வேணும் நான் எடுத்துக்கலாம்னாங்க. நான் என்ன சொல்லிட்டேன்னா, தமிழ்நாட்டில் வந்துட்டு அந்த மாதிரிலாம் நம்ம முருகன் கோயிலில் ஃபஸ்ட்டு பிறந்த முடி வச்சு நம்ம யாருமே மொட்டை போடலை. இதை நினச்சிட்டு நான் சொல்லிட்டேன் ஸ்வயன்கிட்ட, இல்லை வேண்டாம், நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே மொட்டை எடுத்துருங்க, முடியை எடுத்துருங்க அப்படின்னு ஸ்வயன்கிட்ட சொன்னால், அதேமாரி ஃபுல்லாகவே முடியை எடுத்துட்டாங்க. ஒடிசாவில் எல்லா குழந்தைங்களுக்கும் மொட்டை போட்டால் உச்சியில் கொஞ்சமாக முடி வச்சு தாங்க மொட்டை போடுவாங்க. ஏன்னா அடுத்த சாமிக்கு மொட்டை போடுறோன்னா அந்த பிறந்த முடி லாஸ்ட் வரை இருந்துகிட்டே இருக்கும். அப்படித்தான் மொட்டை போடுவாங்க. இல்லை அவ்வளோதான் முடி, இனிமேல் அடுத்த கோயிலுக்கெல்லாம் இனிமேல் வந்துட்டு மொட்டை போடலைன்னா ஃபுல்லாக வலிச்சு விட்ருவாங்க. அப்படித்தான் நிறைய குழந்தைங்க வந்துட்டு இந்த ஐயருக்கு கொஞ்சமாக நீளமாக பின்னாடி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்குதுங்க. நான் தான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, வேண்டாம் பூவாவுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு வலிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன். எனக்கு அதனால தான் ஆகுதான்னு தெரியல, என்னன்னு தெரியல. சரி, ஓகே. தைப்பூசத்தன்னைக்கு தான் நாங்கள் மறுபடியும் நம்ம போக போகிறோம் கோயிலுக்கு. அப்புறம் வந்துட்டு ஸ்வயன்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எங்கே பேசாமல் இருக்கிறது, நானும் உடனே பேசிட்டேன். கோவமாக இருப்பேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் தான் அவங்களும் பேசாமல் இருந்தால் நமக்கு வந்துட்டு இன்னும் அதிகமாக பேசாமே இருந்திருப்போம். ஸ்வயன் பேசுகிறதுனால என்ன ஆகும்னு தெரியுமா, நானுமே பேசிடுறது. சரி, ஓகே. எனக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள், அந்த மரு இருந்துச்சுல்ல, அதெல்லாம் போயிருச்சுங்க எனக்கு. ஆனால் அதில் உள்ள தழும்பு மட்டும் போக மாட்டேங்குது. உண்மையிலே நல்ல மருந்து தான். உடனே வந்துட்டு அது ரொம்ப எரிய ஆரம்பிச்சிட்டு வச்ச உடனே ரொம்ப எரிஞ்சதுன்னா அந்த தீக்காயம் எப்படி இருக்கும், தீக்காயம் மாதிரி எரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே தோலோடு எடுத்துக்கிட்டு வருது. அப்படி தான் ஒரு 2 நாள் ஆனதுக்கு அப்புறம் காஞ்சி தானாகவே விழுந்துருச்சு. இங்கே வருங்க, எனக்கு இங்கெல்லாம் இருந்தது, இங்கே இருந்தது, ஆனால் ஃபுல்லாக கருப்பாயிருச்சு, புள்ளியாக இருக்குது. அந்த தழும்பு மாறிடும் எப்படியுமே, நமக்கு போக போக தழும்பு மாறிடும். ஆனால் எனக்கு இந்த மறு போனதே ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தான் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அதுக்கு என்னடா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் கூட பார்லர் போகலான்ட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நானே வந்துட்டு சரி என்ன மெடிசன் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நானே தேடி, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஆன்லைனில் தான் நான் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கினேன் அந்த மருந்து. ஆனால் போயிருச்சுங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம. நான் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டேன். இதுக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே, அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து வீடியோ எடுத்து அதை என்னால் அப்லோடு பண்ணல. அப்படியே இருக்குது அந்த வீடியோ, எடிட் பண்ணது அப்படியே இருக்குது. நான் அந்த வீடியோ இதில் நான் ஜாயின் பண்ணுறேன். அது வந்துட்டு ஸ்வயன் வந்துட்டு சமைச்ச வீடியோ தான். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்துட்டு என்னால் அப்லோடு பண்ண முடியல. இன்றைக்கி தான் நான் இந்த வீடியோ நான் எடுத்து பார்த்தேன். அம்மா வீட்டுக்கு போனது நான் வீடியோவை நான் போடலை, எனக்கு வேலை நிறையா இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல என்னால். அதனால் வந்துட்டு அங்கே உள்ள வீடியோ மட்டும் தான் நான் போட்டிருப்பேன். இங்கே எடுத்த வீடியோ என்னால் போட முடியல. லாஸ்ட் டைமில் வந்துட்டு நம்ம ஊருக்கு போகிறதுனால அதை என்னால் அப்லோடும் பண்ண முடியலை. இப்படியே அவசரம்ட்டு போயாச்சு ஊருக்கு. அந்த வீடியோவில் நான் ஜாயின் பண்ணுறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ பாருங்கள், மணி 6:10 ஆயிடுச்சு. இப்போ தான் எந்திரிச்சு வந்தேன். டைம் ஆயிடுச்சு, ஸ்வயனுக்கு சாப்பாடு செய்யணும். ஏன்னா ஸ்வயன் வந்துட்டு இனிமேல் பகலில் மட்டும்தான் வேலைக்கு போவாங்க, நைட்டெல்லாம் போக மாட்டாங்க. அதனால் நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சு நம்ம சமைக்கணும். 7:30 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. மணி 6:10 ஆயிடுச்சு. 1 மணி நேரத்தில் நம்ம வேலை செஞ்சாகணும். இப்போ தான் எந்திரிச்சு கிச்சன் ரூமுக்கு வந்தேன். நம்ம நைட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்குறது, அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். நிஜமாக சொல்லப்போனால் காய்கறி இருக்கான்னு பார்த்தேன், காய்கறியுமே இல்லைங்க. ஏன்னா நம்ம ஊருக்கு போயிட்டோம்ல, அதனால் காய்கறி ஸ்வயன் வந்து வாங்குறதில்ல போல், எல்லாமே காஞ்சு போயிடுச்சுங்க. இதுதான் இருக்குது காய்கறின்னு. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். சண்டே மார்க்கெட் இருக்குது, நம்ம அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம். சாம்பார் தான், பருப்புமே நம்ம வந்துட்டு அலசி போட்டிருக்கேன். அவ்வளோதான், காய்கறி இவ்வளோ தான் இருந்துச்சு.
பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, தக்காளி அவ்வளோதான் இருந்தது. கா ரொம்ப வந்துட்டு ஹீட்டாகவும் இல்லை. பனினால வந்துட்டு இந்த காயெல்லாம் காஞ்சு போகுதுன்னு தெரிலங்க. பூண்டை பாருங்களேன், ரொம்ப வதங்கிருச்சுங்க. பூண்டெல்லாம் காஞ்சிருச்சு, பீன்ஸு காஞ்சிருச்சு, எல்லாமே காஞ்சி போச்சு. ஸ்வயனுமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களா, அதனால் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் இருந்தால் மட்டும்தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், வெண்டைக்காயெலாம் எந்தளவுக்கு காஞ்சி போயிருக்குன்னு. வெண்டைக்காய் பொரியல் பண்ணலான்னு பார்த்தேன், இந்தளவுக்கு காஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்னு வச்சோம், கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம வந்துட்டு பொரியல் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பரவாயில்ல தண்ணியில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த வெண்டைக்காயை வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்துட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே சட்டியில் நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் பாருங்கள். இப்போ தான் நான் கதவே திறக்கிறேன், வெளியில் போய் கூட்ட போகிறேன். குளிருது செம்மையா. வீட்டில் இருக்கக்குள்ளே குளிர மாட்டேங்குதுங்க. வீடு ஹீட்டாக இருக்குது, அதனால தான் காய்கறிலாம் காஞ்சி போகுதுங்க. வெளியில் வந்து பார்த்தா செம்மையாக கூலிங்காக இருக்குது. பனி வந்துட்டு தெரியலை, ஆனால் பனி பெய்யுறது, ஆனால் குளிருது, நல்லாவே குளிருது. அம்மா ஊர்லேயுமே இங்கே நல்லா குளிர ஆரம்பிச்சிதுங்க. செம்மையாக பனி பெஞ்சுது அம்மா ஊர்லையெல்லாம். நம்ம ஈவினிங் டைம் தான் கூட்டுவோம், அதனால் வந்துட்டு குப்பையெல்லாம் இருக்காது. இருந்தாலுமே நம்ம வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு வாசல் கூட்டிடணும். குப்பையே இல்லைனாலும் எந்திரிச்சு வாசல் கூட்டி தண்ணி தெளிக்கணும். இப்போல்லாம் கோலம் போடுறதில்ல, மார்கழி மாதம் தான் முடிஞ்சு போச்சுல்ல. இங்கே போட்டாலும் பூவை அழிச்சிருவான். அப்புறம் ரொம்ப காற்றடிக்கிறதுனால காற்றுல பறந்து போகுது. இங்கே பாருங்கள், விளக்கமரம் நம்ம புதுசாக வாங்கினதுங்க. விளக்கமரம் இங்கே வச்சுட்டு நம்ம ஊருக்கு போயிட்டோமா, அதை காணும், யாரையும் எடுத்துட்டாங்க போல். இப்போ மறுபடியும் நேற்று வந்து ஸ்வைன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இந்த விளக்கமரம் வந்து 80 ரூபாங்க. அவ்வளோதான், நானும் கூட்டிட்டேன். நான் வந்துட்டு அது வரை லாஸ்ட் வரை கூட்டி போடுவேன். ஏன்னா பக்கத்து ரூம்லலாம் கூட்ட மாட்டுறாங்க வெளியில். ஏன்னா பசங்க தான் இருக்காங்க போல். இந்த ரூமில் யார் இருக்கிறாங்கன்னே தெரியலைங்க. இன்னுமே வேலைக்கு போகிறதும் தெரியல, வர்றதும் தெரியலை. அதனால் பூவா நடந்து ஓடி விளையாடுறானா, அதனால் நம்ம தான் கூட்டி போடணும். நான் கூட்டிட்டேன். சரி வாங்க. நான் வெண்டைக்காய்க்கு வந்துட்டு வரமிளகாய் போட்டு தாளிப்பேன். ஸ்வைனுக்கு வந்துட்டு இந்த மசாலாவெலாம் வெண்டைக்காயில் போடக்கூடாது, வரமிளகாய் மட்டும்தான் போட்டு தாளிக்கணும். இருந்தாலுமே நான் கொஞ்சமான ஜீரகத்தூளெல்லாம் போட்டுக்குவேன். ஸ்வைன் தானே சமைச்சது பாருங்கள், டப்பாவெல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க பாருங்கள். கடுகு டப்பா, கடுகெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை ஸ்வைன் வந்துட்டு. ஒடிசாவில் கடுகு யூஸ் பண்ண மாட்டாங்க, ஜீரகம் மட்டும்தான். பாருங்கள், டப்பாவெல்லாம் மாற்றினதுனால எனக்கு தெரியலை. இப்போ அதுக்கப்புறம் நான் வீடியோவே எடுக்கலை, ஏன்னா பூவா முழிச்சிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவனை வந்துட்டு தூக்கி வச்சுட்டு அழுதுகிட்டே இருந்தேன், தூக்கி வச்சுட்டே இருந்தேன். பூவா இங்கே கிளம்பிட்டு எங்கே போ, இங்கே வச்சுருந்தது நீ தான் தின்னு இருக்கிறது. ஸ்வைனு கடைக்கு போயிட்டு வந்தாங்க, கடலமிட்டாய் வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள், சாப்பிட்டுட்டு பேப்பர் மட்டும் இருக்குது. ஸ்வைன்ட்டு சண்டை போட்டுட்டு இருந்தேன், எதுக்கு கடலமிட்டாயை சாப்பிட்டுன்ட்டு. உங்கள் சித்தப்பா தான் கொடுத்தாரு, நல்லா இருக்கான்னு பாருங்க பிஸ்கட்டு. இது ஒடிசா பிஸ்கட்டு, அது நல்லா இல்லாட்டா டேஸ்ட்டே இல்லைடா அந்த பிஸ்கட். டயபெட்டிஸ்க்கு நம்ம சாப்பிடணும் இல்லை. கடைக்கு போய் பிரியாணி வாங்கிட்டு வந்து ஏமாத்திட்டு என்ன, நாளைக்கு மீன் வேண்டாம், எனக்கு ஒன்று வேண்டாம், சிக்கன் தான், பிரியாணி தான் வேணும். பூவா பாருங்கள், பொம்மோதுக்கு எங்கே போட்டிருக்கான்னு. பூ வந்து பொம்மனில் எதுவாக இருந்தாலும் கையில் கிடச்சதுன்னா இந்தமாதிரி தூக்கி போட்டுடுறான். ஸ்வைன் தான் எடுக்க போயிருக்கத பாருங்கள், பூவாவை கூட்டிகிட்டு. நாய்க்கு கொஞ்சமாக சோறு கொடுத்தேன், கொண்டு போய் வச்சுட்டு வர சொல்லி. ஆனால் வந்துட்டு பாருங்கள், அந்த நாய்க்குட்டி ஓடுது பாருங்களேன் சாப்பிட்றதுக்காக. பொம்மை எடுத்துட்டு வா, வெளியில் கிடக்க. அவன் வந்துடுவான், அவனை விடாதங்க. வந்துடுவான்டா, நாய் கடிச்சிருண்டா. நாய் கடிச்சிரு, விடாதவனை. வேண்டாம் வேண்டாம், போ, வரான் பாரு.
வா பூவா இருக்கானான்னு பாரு. முள்ளாரி வா. நம்மளுமே சாமி கும்பிட போகிறோம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேனா. 5 தீபம் விளக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, ஊதுவத்தி 2, கற்பூரம், சாம்பிராணி. பூவெண்ணெய் எடுக்கலை. பூ கொஞ்சம் காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ பார்த்தேன் பாருங்கள், ரொம்ப வாடிடுச்சு. பொழுது போயிடுச்சு, அதனால் எடுக்கக்கூடாது. பூ காலையில் எடுத்துக்கலாம். நான் வந்து பாட்டு போட்டுட்டு தான் சாமி கும்பிடுவேன். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் வீடியோ எடுக்க முடியாது. ஊற்றி சாம்பிராணி வச்சுருக்கேன். நம்மகிட்ட இன்னைக்கு சப்பாத்தி தான். ஒரு கப்புக்கு 5 சப்பாத்தி வருமா. 1.5 கப்பு போட்டுக்கலாம். எனக்கும் சுயனுக்கு மட்டும்தானே. சப்பாத்தியில் பூரி தான் சுட போகிறேன். பூரிக்கு வந்துட்டு நம்ம காலைல சாம்பார் வச்சோமா, மீதி சாம்பார் இருக்குது. இதை வச்சே நம்ம வந்துட்டு இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா எதுவுமே இல்லை, காய்கறிலாம் எதுவுமே இல்லை. பூவாவுக்கு வந்துட்டு இந்த குருணைன்னு சொல்லுவாங்கள்ல, அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன். அதுதான் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன் பூவாவுக்கு. அது நல்லா வேக வைக்கிறேன். பூவானா இது நல்லா விரும்பி சாப்பிட்றான். இங்கே வா, இங்கே வாடி. தண்ணி பத்தலை, எந்திரிக்க கஷ்டமாக இருக்கு எனக்கு. அதான் அவனை கூப்பிட்டுரு. எந்திரிக்க பூவா செஞ்சு சப்பாத்தியை இந்தா தீத்து வாரம் தண்ணி வரவே முடியுதா. தண்ணி நேரம் எந்திரிக்க வைப்போம் போலே. என்ன எந்திரிக்க வச்சுக்கோம். உன்னை எப்போ வர சொன்னதுக்கு எப்போ வர? மழை மாவை பிசைஞ்சு இந்த வச்சுட்டேன். தண்ணி கேட்டா ஆற வச்சேன். குடு, சூடாக தான் இருக்கு. ஏய் நான் இந்த பாத்திரல இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு போன கடைக்கு அந்த பாத்திரம் தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு. நீ ஆஃப் பண்ணவே இல்லை. நான் மறந்துட்டேன். எப்போ தண்ணி போட்டா? அப்போவே கடைக்கு போனல கொஞ்சம் தான் போட்டாங்க, நிறையா வந்துருச்சு. வந்துருச்சான்னு தெரியல. 12 பூரி வந்துருச்சு. 10 பூரிக்கு கணக்கு பண்ணினேன். ஸ்வயன் வந்துட்டு என்ன பெருசு பெருசாக இருக்குது. ஆனால் ஒடிசாவில் வந்துட்டு பூரி வந்து இந்த உள்ளங்கை சைஸில் தாங்க குட்டி குட்டியாக சுடுவாங்க. அப்பளம் சைஸில் தாங்க. கொஞ்சம் பெரிய பூரியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது வீடாது என்ன? இந்த அட்டை பாக்ஸில் தான் இதெல்லாம் அள்ளி வைப்பேன். அட்டை பாக்ஸையும் பிடிச்சி கிழிச்சு போட்டோம். எல்லாத்தையும் இந்த அட்டை பாக்ஸில் பொறுக்கி போடு. அட்டை பாக்ஸில் பொறுக்கி போடு. கிழிச்சிட்டு எடுத்து வைக்கணும். இதை பொறுக்கி போடுமா. இதை பொறுக்கி போடு.
கிழிச்சிடாத சாமி இருக்கிறது. வேணாம் சாமி, நீ பொறுக்கி போட வேணாம். இருக்கிறது கிழிச்சிடாத. அண்ணா! கீழே விடு விடு. உனக்கு போன சோறு போட்டுருமா? ஆ இல்லை. இந்த வீடியோ வந்துட்டு ஊருக்கு போகிற அன்றைக்கி எடுத்த வீடியோ. என்னால் அப்லோடு பண்ண முடியலன்னு சொல்லியிருப்பேன். இது வந்து பன்னீர் தான் வாங்கிட்டு வந்தாங்க. பன்னீர் கிரேவி செய்யலான்னு சொன்னாங்க. ஹஸ்பண்டு தான் செய்ய போகிறாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தண்ணியில் ஊற வச்சுருக்காங்க. அப்புறம் அரிசியுமே நம்ம ஊற வச்சுருக்குறோம். மதிய சாப்பாட்டுக்கு தான் இப்போ ரெடி பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு இந்த காலிஃப்ளவர் போட்டுக்குவாங்க. அதுவுமே கட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் எதுவுமே செய்யலை, எல்லாம் ஸ்வைன் தான். சோயிலாவா? இது என்னது? இது இங்கே வெட்டி வச்சுருக்கிற கூடை இருக்குது. கூடையில் வெட்டி வைக்கலாம். அந்த கூடை இருக்குது. குப்பையை போட்டு இதில் வச்சிருக்கிறியே, என்ன அலசறதுக்கு? இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிட்டு வந்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இத்தனை. எதுக்கு இத்தனை? நம்ம தான் இஞ்சி பூண்டு வாங்க போறோம்ல, எதுக்கு இத்தனை பாக்கெட் இல்லை? இந்த மாதிரி எனக்கு பாக்கெட்டில் வாங்குறது எனக்கு பிடிக்காது. பூவா பூவாங்க விளாண்டுட்டு இருக்கிறாங்க. காலிஃப்ளவர் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இது என்ன பண்ண போற? சும்மா தம்பியா? எதுக்கு சைடில் விட்டுற? குட்டி குட்டியாக விட்டது எனக்கு பிடிக்காது. பெருசு பெருசாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். உனக்கு உனக்கு இந்த பன்னீர் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஒடிசாவில் இதான் சமைப்பாங்க. கடுகு போது சாமியே. எண்ணெயில குளிப்பான், எண்ணெயில முழுங்குவான். என்ன கழிக்கிட்ட? காலிஃப்ளவர் வந்துட்டு நல்லா எண்ணெயில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. பன்னீருமே எண்ணெயில் விட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அங்கே ஊறுது பாருங்கள் தண்ணியில் மறுபடியும். ஏன்னா அப்போ தான் இன்னும் சாஃப்டாக இருக்குமா. மறுபடியும் எண்ணெயில் விட்டு எடுத்து மறுபடியும் தண்ணியில் போட்டா. காலிஃப்ளவருமே நல்லா வந்துட்டு எண்ணெயில் நல்லா வெந்துருச்சு. இது வந்துட்டு நல்லா எண்ணெயில் விட்டு எடுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியில் வேக வச்சு நல்லா இருக்காது. அப்புறம் அதே எண்ணெயில் வந்துட்டு வெங்காயமும் தாளிச்சுக்கலாம். சூடாக இருக்கு. பன்னீர் வந்துட்டுனா சும்மாவே எடுத்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாயிருச்சு. நீ வச்சுக்கிட்டு சமைச்சிரு. வெங்காயம் இன்னும் வதங்கலை, வதங்கிட்டு தான் இருக்கு. நான் ஒன்று எடுத்துட்டு ஓட்டிட்டு போறேன். பெருசா
இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் வாரத்துக்குள்ளே வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அதில் வந்துட்டு தக்காளி எப்பவும் போல் தக்காளி வெங்காயமெல்லாம் வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையுமே போட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம வச்சுருந்த காலிஃப்ளவரும் பன்னீருமே போட்டு மிக்ஸ் பண்ணி மசாலா போட்டிருக்காங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. வந்து மல்லித்தழையெல்லாம் போட்டாச்சு. எதுக்கு என்ன வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன்? என்ன வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்த சொல்லு. சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டிய வாட்ஸ்அப்பில் அனுப்பி? நான் சாப்பிட மாட்டேன், உனக்கு எனக்கு சண்டை இல்லை, சாப்பிட மாட்டேன். நக்கிட்ட நான் சாப்பிட மாட்டேன், உனக்கு எனக்கு சண்டை, நான் சாப்பிட மாட்டேன். நான் தனியாக தட்டில் போட்டு சாப்பிட போகிறோம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.